வெல்கம் டு ராஜியின் நலபாகம். சாலட் சாஸ் அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே நம்ம ராவாக அரைச்சி மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த வகையான சாலட் செஞ்சாலும் இந்த சாஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இன்றைக்கி வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ண போகிறேங்க. கேரட், பீட்ரூட், மாங்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பொடி பொடியாக நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பிரஞ்ச் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் தினமுமே ஏதாவது ஒரு பழமோ இல்லை சாலடோ மார்னிங்கில் இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள் சாலடோட இந்த சாஸை மேலே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் கேஸையும் நம்ம மிச்சம் பண்ண மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா, ஹெல்த்தியாக கொடுத்தா மாதிரியும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாலட் சாஸ். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு சாலட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் முடிஞ்ச வகையில் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி சாலடை எடுத்துக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்க. பட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நான் க்யூபாக இருக்குது அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பன்னீர் ஒரு கிண்ண அளவு, கிட்டத்தட்ட ஒரு 10 க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு நெல்லிக்காய், இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 கப்பு தயிர், இதோட 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவைக்கு. இப்போ நான் என்னென்ன சாலடுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், மாங்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சீச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் பட்டரை சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு பன்னீரை சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த அளவுக்குங்க, பூண்டு ஒரு 5 பல் அதையும் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா, இது காரம் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தயிர் ஒரு கிண்ணம், நெல்லிக்காய் 1 முழுசாக, சீரகம் அரை டீஸ்பூன். இப்போ புதினா, கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு. எலுமிச்சம்பழம் 1 முழுசாகவே நல்லா புழிஞ்சு அந்த சாறை மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூடியில் இருக்கிறது எல்லாமே, இதுக்கு மேலே தண்ணியே சேர்க்கக்கூடாது. நல்லா கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஜாரில் இருக்கிறத நல்லா சுத்தமாக, ஏன்னா பட்டர் சேர்த்துருக்கிறதுனால பிடிச்சிட்ருக்கும், அதனால் கை வச்சு மொத்தமாக சேர்த்து வலிச்சு எடுத்துருங்க. இந்த அளவுக்கு கெட்டிப்பதம் இருந்தால் தான் நம்ம போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாலட் சாஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் கூடயும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தியோடு வச்சு, இப்போ நீங்கள் சிக்கன் ரோஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை கிரேவி பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இதோட சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டானதும் ஹெல்த்தியானதும் கூட சாலட் சாஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.